பெருநாளுடைய நாளிலே சில முக்கியமான சுன்னத்தான விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். பெருநாளுக்கு குளிக்கின்ற நேரத்திலே கடமையான குளிப்பை போன்று குளிப்பது சுன்னத்தான விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி பேரித்த பழங்களை சாப்பிட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்மளும் தொழ போறதுக்கு முன்னாடி பேரித்த பழங்களை சாப்பிட வேண்டும். இப்போ தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் திடலில் தான் தொலை வைத்திருக்கிறார்கள். பெருநாள் தொழுகை பொறுத்த வரைக்கும் திடலில் தான் தொலை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த தொழக்கூடிய இடத்துக்கு மாதவிடாய் பெண்களும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அழைப்பும் கொடுத்திருக்காங்க. அப்போ பெண்கள் போகலாம், அதுவும் குறிப்பிட்டு மாதவிடாயாக இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தொழக்கூடிய இடத்துக்கு போயிடணும். இந்த தொழக்கூடிய விஷயத்துக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம், முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபித்ராவை நம்ம எல்லாருமே கொடுத்துட்டு தான் அந்த தொழுகையுடைய இடத்துக்கு நம்ம போகணும். திடலில் தொழுகிறோம். தொழக்கூடிய நேரத்திலே ஃபர்ஸ்ட் தொழுகை, ரெண்டாவது தான் ஹுத்துபா. தொழுகை முடித்த பிறகுதான் ஹுத்துபா ஓதணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதற்கடுத்தான ஒரு சில பெண்களுக்கு சில உபதேசங்கள் செய்கிறாங்க, பெண்கள் சில சதக்காக்களை கொடுக்காங்க. இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்றாக இருக்கு. இப்போ போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்க தொழக்கூடிய அந்த இடத்துக்கு போகின்ற நேரத்திலே போகும்போது ஒரு பாதையிலும் வீட்டுக்கு திரும்பும்போது வேறு ஒரு பாதையிலும் வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம், அதுவும் ஒரு சுன்னத்தாக நம்ம